இந்த நாளின் ஆசீர்வாதத்திற்காக நீங்கள் கேட்க இருப்பது வழிநடத்தி வாழ்வளிக்கும் வானமன்னா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் வானமன்னா நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய நிறைவான ஆசீர்வாதம் உங்களுக்கு ஏராளமாய் தாராளமாய் கிடைப்பதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துகின்றேன். ஒரு முறை தன் மகளை திருமணம் செய்து கொடுத்துவிட்டு தன் மகளை பார்ப்பதற்காக ஒரு தகப்பனார் அவளை தேடி அவளது இல்லத்திற்கு சென்றார். வீட்டிற்கு வெளியே நின்று காலிங் பொத்தானை அழுத்தினார். கதவு திறக்கவில்லை. செவியை கூர்மையாக்கி கேட்டுக்கொண்டிருந்தார். காரசாரமான விவாதங்களும் சப்தங்களும் உள்ளே இருந்து வந்ததை கவனித்தார். உள்ளே இருந்து வந்த ஒலி மகளின் அழுகை குரலும் மருமகனின் அதட்டல் குரலுமாயிருந்தது அவருக்கு புரிந்தது. இந்த நேரத்தில் யார் காலிங் பெல்லை அழுத்துவது என்று சொல்லி அழுகையோடு கூட இருந்த மகள் கதவு துவாரத்தின் வழியை பார்த்தாள். அங்கே நின்று கொண்டிருக்கிறது அப்பா. கதவை திறக்காமல் ஓடோடி அவள் தன் முகத்தை கழுவி பவுடர் எல்லாம் முகத்தில் ஒத்தி கொண்டவளாய் வேகமாக கதவை திறந்து மகிழ்ச்சியோடு, அப்பா உள்ளே வாருங்கள் என்று சொல்லி அழைத்தார். உள்ளே நுழைந்த அப்பாவும் சிரித்து கொண்டே உள்ளே வந்தார். எப்படி மகளே இருக்கிறாய் என்று கேட்டபோது, அதுக்கு என்னப்பா, உங்கள் மருமகன் என்னை கண்கலங்காமல் பாதுகாத்துக்கிறார். என்ன வேணுமோ நான் வேணும்னு சொல்லுகிறதுக்கு முன்னாடியே வாங்கி தருகிறார். எல்லாமே உங்கள் தயவு தான்ப்பா. நீங்கள் நான் நல்லா இருக்கணும்னு சொல்லி எவ்வளவோ நல்ல இடத்துல திருமணம் செய்து கொடுத்துருக்குறீங்க. அதனால் என்னை ராணி போல வைத்திருக்கிறார் உங்கள் மருமகன் என்று சொல்லிவிட்டார். அப்பா ஒரு நிமிஷம் உட்காருங்க, நான் டீ போட்டுட்டு வரேன் என்று சொல்லி கிச்சனுக்கு போனவள் மீண்டும் வெம்மி வெம்மி அழுதாள். தன் வாழ்க்கையை நினைத்து தினமும் அடியும் உதயம் தான். இரவு என்றால் குடித்து கொண்டு வருவார் கணவனார். சந்தேக பேர் வழி சிரித்தால் குற்றம், உட்கார்ந்திருந்தால் குற்றம். என்ன செய்வதற்கு என்றே தெரியாமல் விழி பிதுங்கி இருந்தாள். ஒரு நாள் தாங்க முடியாமல் தன் தாயாரைக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, அம்மா நான் மிகவும் சிரமப்படுகிறேன், வீட்டுக்கு வந்து விடட்டுமா என்று கேட்டபோது அம்மா சொன்னார், வேண்டாம் மகளே, உன்னை மிகவும் சிரமப்பட்டு தான் அப்பா படிக்க வைத்தார்கள். உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைத்து கொடுக்க வேண்டும் என்றுதான் அப்பா பிரயாசப்பட்டார்கள். இரவு பகலாக உழைத்தார்கள். நீ நன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய கனவாகவும் ஏக்கமாகவும் இருந்தது. அப்பாவுக்கு கூட நெஞ்சு வலி அடிக்கடி வரும். நீ நன்றா இல்லை என்பது அவருக்கு தெரியுமானால் அவள் உடல்நிலை இன்னும் மோசமாகிவிடும். எனவே எப்படியாவது சமாளித்துக்கொள் மகளே என்று அம்மா சொன்ன அந்த ஞாபகம் அவளுக்கு உண்டது. ஆம், காஃபியை ஆற்றி கொண்டிருக்கும் பொழுது கண்களிலிருந்து கண்ணீர். முந்தானையை வைத்து துடைத்து கொண்டாள். மீண்டும் தன்னை சரி செய்தவளாய் அப்பாவை நோக்கி காஃபி டம்ளரோடு கூட வந்தாள். ஆம், அப்பா அவருடைய முகத்தை ஏறிட்டு பார்த்தார். கதவை திறக்கும்போது அவருடைய முகத்தில் இருந்த அந்த பாவனையும் காஃபி போட்டு வரும்பொழுது அவருடைய முகத்தில் இருந்த பாவனையும் வித்தியாசம்தான். எல்லாவற்றையும் தன்னுடைய ஓரக்கண்களால் கவனித்து கொண்ட தகப்பனார், மகளே நீ நன்றாய் இருக்கிறாய் என்பது எனக்கு தெரிகிறது. என் மருமகன் உன்னை நன்றாய் கவனிக்கிறான் என்பதும் எனக்கு நன்றாய் புரிகிறது. சரி, எப்படியோ கடவுள் உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார், நான் வரட்டுமா என்று காஃபியை குடித்துவிட்டு வீட்டிற்கு கிளம்பினார். பரிசுத்த வேதத்திலிருந்து ஒரு வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன்.
ரோமருக்கு பவுல் எழுத நிறுவம் 8வது அதிகாரத்தின் 18வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். இந்த காலத்தில் நாம் அனுபவிக்கிற பாடுகள் எல்லாம் இனி பரலோகத்தின் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற மகிமையான வாழ்வுக்கு அது ஈடாகாது. எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பாடுகளை சகித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு வேதனைகளை சகித்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ பெண்கள், இன்னும் எத்தனையோ ஆண்கள் தன்னுடைய வாழ்க்கை துணை நிமித்தம், இன்னும் தன்னுடைய குடும்ப சூழல் நிமித்தம் வடிக்கிற கண்ணீருக்கு அளவே இல்லை. படுக்கையெல்லாம் ஈரமாக்குகிற அனுபவம் தான். வெளியே சிநேகிதர்களுக்கும் நண்பர்களுக்கும் மகிழ்ச்சியாய் இருக்கிறது போல ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொள்ளுகிறார்கள். எத்தனை கஷ்டம் இல்லையா? சில வேளைகளில் நான் ஏன் பிறந்தேன், ஏன் வாழ்ந்துதான் ஆக வேண்டுமா, இவ்வளவு அவமானங்கள், இவ்வளவு மகிழ்ச்சி இல்லாத தன்மைகள், இவ்வளவு பழிச்சொற்கள், நான் என்னத்தை சாதிப்பதற்காக நான் பிறந்திருக்கிறேன் என்றெல்லாம் தோன்றுகிறது இல்லையா? ஆம், கர்த்தருடைய பிள்ளையே, நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்பதற்காகவே 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக தேவகுமாரனாம் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அவர் தியாகமாய்ப்பட்ட பாடுகளை எல்லாம் ஒரு நிமிடம் எண்ணி பார்க்க கூடாதா? உங்களுக்கும் எனக்கும் மகிழ்ச்சியான ஒரு வாழ்வு தருவதற்காக, சந்தோஷமான எதிர்காலம் தருவதற்காக, சுபிட்சமான சொர்க்க ராஜ்யத்திற்குள் நம்மை கொண்டு சேர்ப்பதற்காக அவர் பட்ட பாடுகள். அந்த பாடுகளை கால்களின் கீழே மிதிப்பதற்கு நாம் எண்ணிவிடக்கூடாது, முயற்சி செய்து விடக்கூடாது. ஆம், அந்த மகிழ்ச்சியான வாழ்வுக்குள் செல்வதற்காக நம்மை அர்ப்பணம் செய்ய வேண்டும், பாடுகளை சகிக்க வேண்டும். பாடு இல்லாத மனிதர்கள் யாரும் இல்லைங்க. நீங்கள் நினைக்கலாம், எனக்கு இருக்கிறது போல பாடு யாருக்கு உண்டு? என்னங்க, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பாடு. ஒருவருக்கு உணவு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மற்ற சந்தோஷமாய் மற்ற குடும்பத்திலே நல்ல உறவுகள், நல்ல குடும்ப அமைப்பு அவருக்கு கிடைத்திருக்கலாம். இன்னொருவருக்கு பார்ப்போமானால் உணவு இருக்கலாம், உடை இருக்கலாம், பொருளாதார வசதி இருக்கலாம். ஆனால் மற்ற விதங்களிலே நல்ல உறவுகள், நல்ல குடும்ப பாசம், இப்படிப்பட்டவைகள் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிற அனுபவம். எல்லோருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனைகள் நமக்கு இருக்கத்தான் செய்கிறது. எனவே இந்த பூமியில் வாழ்கிற காலத்தில் உள்ள பாடுகள் எல்லாம் இனி ஆண்டவர் கொடுக்க போகிற மகிமையான காலத்துக்கு ஈடானது அல்ல. எனவே நாம் இன்றைக்கு அனுபவிக்கிற பாடுகளை எல்லாம் சகித்துதான் ஆக வேண்டும். நாம் நன்றாயிருக்க வேண்டும் என்று நமக்காக மரித்த இயேசுவுக்காக நாம் சகிப்போமானால் நிச்சயம் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வாழ்வை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். அதை நாம் அனுபவிக்கலாம். ஜெபிப்போமா? ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த அற்புதமான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உம்முடைய அன்பின் செட்டைகளுக்குள் நீர் எங்களை மறைத்துக் கொள்ளுவீராக. தீங்கு, துயரம், கண்ணீர், கவலைகளுக்கெல்லாம் எங்களை தப்புவையும் சுவாமி. தனிப்பட்ட ரீதியில் மிகவும் வருத்தத்தையும் சஞ்சலத்தையும் நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் அனுபவிக்கிறதான இந்த பிரச்சனைகளை எல்லாம் வெளியே தெரியக்கூடாது என்பதற்காக எவ்வளவோ அடக்கி அடக்கி வைத்திருக்கிறோம் தகப்பனே. தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்னால். ஆண்டவரே, சுமக்க முடியவில்லை என்னால். பலன் தாரும் என்று இந்த காலை வேளையில் யார் யார் வேண்டிக் கொள்ளுகிறார்களோ அத்தனை பேருக்கும் நீர் அற்புதம் செய்யும் கர்த்தாவே, அற்புதம் செய்யும். ஏதோ அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ கெட்ட பழக்கத்திற்குள் அடிமையாகி போன சில நண்பர்கள் உண்டு ஆண்டவரே.
அவைகளிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று எவ்வளவோ முயற்சிகள் எடுத்தும் பலன் கிடைக்காததனாலே தன் மனதிலே குமுறிக் கொண்டிருக்கிறவர்களும் உண்டு. அப்பா, இப்படிப்பட்ட தம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் இறங்கும் சுவாமி. அது குடிப்பழக்கமாக இருக்கலாம், போதை பொருட்களாக இருக்கலாம், தவறான தொடர்புகளாக இருக்கலாம். தேவரீர், இவைகளெல்லாம் பாவமான செயல்கள், இவைகள் எனக்கு வேண்டவே வேண்டாம் என்று நினைக்கிற ஒவ்வொருவருக்கும் என் ஆண்டவர் அவைகளிலிருந்து வெளியே வருவதற்குரிய பலனையும் கிருபையையும் கொடுத்து நீர் நடத்தும் சுவாமி. இன்னுமாய் குடும்ப பிரச்சனைகள் நிமித்தம் அனுதினமும் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. தன்னுடைய வாழ்க்கை துணையை விட்டு வேறு வாழ்க்கை துணையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. தன் பிள்ளைகளை கூட மறந்த நிலையில் வாழ்கிறவர்கள் உண்டு சுவாமி. இப்படிப்பட்டவர்களை என் ஆண்டவர் தொடுவீராக. ஆண்டவரே, அந்த குடும்பத்திற்கு சமாதானத்தையும் அந்த குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு ஆறுதலையும் தேறுதலையும் கர்த்தர் கட்டளையிடுவீராக. எவ்வளவோ பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. தகப்பனே, இன்னுமாய் பல நிலைகளிலே பலவிதமான வருத்தங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. ஆண்டவரே, தன் தாய் தகப்பனோடு வாழும்போது செல்வ செழிப்போடு கூட வாழ்ந்த அனுபவங்கள் உண்டு. இன்றைக்கு ஒரு நேர உணவிற்காக தவிக்கிற குடும்பங்களும் சகோதரர்களும் சகோதரிகளும் உண்டு. கர்த்தாவே, வயது முதிர்ந்த பெற்றோரும் ஒரு நேர உணர்விற்காக ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிற பலர் உண்டு. ஆண்டவரே, இப்படிப்பட்டவர்களுக்கு தயவு செய்து நீர் இறங்கும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, தன்னுடைய வாழ்க்கை துணை இழந்தபடியினாலே மகிழ்ச்சி இழந்து பேசிக்கொள்வதற்கு தன்னுடைய வாழ்க்கை துணை இல்லாமல் தவிக்கிறவர்கள் உண்டு. ஆண்டவரே, என்னுடைய மனைவி என்னோடு கூட இருக்கும் பொழுது, என் கணவர் என்னோடு கூட இருக்கும்போது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தேன். ஐயோ, இன்றைக்கு ஒரு கண் போனது போல் எனக்கு இருக்கிறது, ஒரு கை உடைந்தது போல் இருக்கிறது, எனக்கு வாழ்க்கையில் ஒரு வெறுமையும் வெற்றிடமும் என்னை மேற்கொள்ளுகிறது, என்னவோ என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று தனிமையில் புலம்புகிறவர்கள் உண்டு சுவாமி. தகப்பனே, இவர்களுக்கு நீர் துணையாயிருந்தருளும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இரத்த கோட்டைக்குள் இவர்களை மறைத்து கொள்ளும். எல்லாவிதமான தீங்குகளுக்கும் எல்லாவிதமான துயரத்திற்கும் நீர் நீங்களாக்கும் சுவாமி. வியாதி படுக்கையில் படுத்திருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்றும் நானே உன் பரிகாரி என்றும் சொன்னீரே அப்பா. இப்படிப்பட்ட தம்முடைய பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுப்பீராக. தனக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த பலகீனம் ஒருவேளை இந்த கொரோனா தொற்றாக இருக்குமோ என்கிற ஒரு பயத்தோடு கூட இருக்கிறவர்களும் உண்டு. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிற எங்கள் அன்பின் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுப்பீராக, பலத்தை கொடுப்பீராக, தைரியத்தை கொடுப்பீராக. இப்பொழுது இந்த ஜபத்தில் அவர்கள் கலந்து கொள்ளும் பொழுதே ஒரு தெய்வீக வல்லமை அவருடைய சரீரங்களில் இறங்கட்டும் என்று நான் மன்றாடுகிறேன். அப்பா தந்தையே, நீர் அப்படி செய்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் தங்கி சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல சுகத்தை கொடுப்பீராக. இன்னுமாய் மருத்துவமனை ஊழியர்களுக்காக, மருத்துவர்களுக்காக, தாதியர்களுக்காக, தூய்மை பணியாளர்களுக்காக, இன்னும் இந்த கொரோனா தொற்று அப்பணியிலிருந்து மக்கள் விடுதலை அடைய வேண்டும் என்று சொல்லி சமூக பணி செய்து கொண்டிருக்கிறதான அரசு அதிகாரிகளுக்காக, சமூக ஆர்வலர்களுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அனைவரையும் பாதுகாப்பீராக. நோய் கிருமியோடு கூட நேரடியாக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிற இவர்களுக்கு ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்பு கட்டாயம் தேவை சுவாமி. அதுபோல தங்கள் வீடுகளிலிருந்து பிழைப்பிற்காக வீட்டை விட்டு வெளியே வேலைக்காய் புறப்பட்டு போகிறவர்கள் உண்டு. வாகனங்களில் பயணம் செய்கிறவர்களும் உண்டு. வியாபார தொடர்பில் பலரோடு கூட தொடர்பு வைக்க வேண்டியவர்களும் உண்டு. தகப்பனே, யாருக்கும் எவ்விதமான தொற்றுகள் வரவே கூடாது சுவாமி. என் ஆண்டவர் தாமே பாதுகாப்பை தருவீராக. இன்னுமாய் ஆங்காங்கு மழையினாலே பேராபத்துகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறதை நாங்கள் கேள்விப்படுகிறோம். கர்த்தாவே, கூட்டம் கூட்டமாய் மக்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள். நிலச்சரிவினாலே எவ்வளவோ மனிதர்கள் தன்னுடைய உயிரை இழந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த குடும்பங்கள் எல்லாம் அநாதைகளாக்கப்பட்டு விட்டதே சுவாமி. அந்த குடும்பங்களுக்கு ஆறுதலையும்
தேறுதலையும் என் ஆண்டவர் கட்டளையிடுவீராக. பரம தகப்பனே, கோர விபத்துகள் நிமித்தம் உயிர் பலி ஆகி கொண்டிருக்கிறது கர்த்தாவே. இந்த மக்களும் தங்கள் குடும்ப உறுப்பினர்களை இழந்து தவியாய் தவித்துக் கொண்டிருக்கிறார்களே சுவாமி. அலறல், கூக்குரல், கண்ணீர், விம்மல், விதுமல், ஐயோ என்று சொல்லுகிற அங்கலாய்ப்பு. ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தில் சமீப காலமாக இப்படியாய் தொடர்ச்சியான கண்ணீரும் அலறலும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அல்லவோ. என் ஜனத்திற்கு ஒரு பாதுகாப்பை தாரும் கர்த்தாவே. இந்த ஜெபத்தில் கலந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த பாதுகாப்பை தந்து ஆசீர்வதியும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம் கர்த்தாவே. நீர்தான் ஜெபத்தை கேட்கிறவர் ஆயிற்றே. எங்கள் ஜெபத்திற்கு பதிலை தாரும் கர்த்தாவே. எங்கள் தேசத்தின் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல நலத்திட்டங்களை அறிவிக்க, அனைத்து மக்களையும் நேசிக்க, ஜாதி, இனம், மொழி, மதம் இவைகளுக்கு அப்பால்பட்டு என் தேசத்தின் ஜனம் என்கிற உணர்வோடு கூட எங்கள் தேசத்தின் தலைவர்கள் செயல்படுவதற்கு தேவரீர் ஞானமுள்ள ஒரு இருதயத்தை நீர் அவர்களுக்கு கொடுத்தருளும் என்று மன்றாடுகிறோம் கர்த்தாவே. இந்த காலை வேளையிலும் உம்முடைய இரக்கங்கள் எங்களை சந்திக்கட்டும். நீர் எங்களை நடத்தும், நீர் எங்களை பலப்படுத்தும். தொடர்ந்து இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக அமைத்து தாரும் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதா. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். வாட்ஸ்அப்பில் தேவைப்படுவோர் வான மன்னா என டைப் செய்து 9443384653 என்ற எண்ணிற்கு